நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, ஆபரேஷன்லாம் எதுக்கு பண்ணணும்? இப்படி நடக்கிறது சகஜம் தானே? ஆமா, ஆனா டெலிவரி டைமுக்குள்ள குழந்தை சரியான பொசிஷனுக்கு வந்து சேரலன்னா ஆபரேஷன் பண்ணி தானே ஆகணும். இது ரொம்ப சாதாரண விஷயம்தான். சாதாரணம் தானே நீங்க சொல்லிட்டீங்க. டாக்டர், குழந்தை இயற்கையா எப்படி பிறக்கணுமோ அப்படிதானங்க பிறக்கும். இங்க பாருங்க, நாம அதுக்கான முயற்சியை பண்ணலாம். டெலிவரி டைமுக்குள்ள குழந்தை சரியான பொசிஷனுக்கு வருதான்னு பார்க்கலாம். நீங்க இதுக்கு மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட முதல்லயே சொல்றேன். ஏன்னா எதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். ஆனா டாக்டர், மத்தபடி ப்ராப்ளம் எதுவும்? நோ, இட்ஸ் நாட் அ காம்ப்ளிகேஷன். குழந்தை எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா டெலிவரி சமயத்துல அது தன்னோட சரியான பொசிஷனுக்கு வந்து சேரணும். டெலிவரியை நார்மலாக்க நாங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம். அடுத்த வாரம் நீங்க மறுபடியும் செக்கப்க்கு வர வேண்டி இருக்கும். சரி. அப்புறம் அர்ச்சனா, மருந்து மாத்திரையெல்லாம் கண்டினியூ பண்ணு. சாப்பாட்டுல உப்பு காரம் எல்லாம் பார்த்து சேர்த்துக்கோ. சரி. See you next week. Thank you. Welcome. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்கு இல்லையா? என்னாச்சு? ஏன் நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? அது இல்லக்கா, அந்த அந்த டாக்டர் என்னடான்னா குழந்தை திரும்பி இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தை இதே மாதிரி திரும்பி இருந்தா அர்ச்சனாவுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணுமா? அட கடவுளே, ஆபரேஷனா? ஆமாக்கா, ரொம்ப சுலபமா அவங்க பாட்டுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இந்த காலத்து டாக்டர் எல்லாருமே இந்த மாதிரி பண்றதா விரும்புறாங்க. உண்மைதான், எதுக்கு எடுத்தாலும் ஆபரேஷன் சொல்லிடுறாங்க. நம்ம காலத்துல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? இவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்காங்க. குழந்தை திரும்பலன்னா ஆபரேஷன் பண்ணணும்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுறாங்க. அது எப்படிக்கா திரும்பாம இருக்கும்? திரும்பிடும்ல. பின்ன என்னவா? அர்ச்சனா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஆமாமா, போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. நான் ஜூஸ் அனுப்பி வைக்கிறேன். அம்மா, டாக்டர் சொன்னாங்கல்ல, ஆபரேஷன் பண்றது சாதாரண விஷயம். தேவையில்லாம எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அதுவும் அர்ச்சனாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப அவசியமா? அவ பயப்பட மாட்டாளாமா? இந்த நிலைமையில அவ இதுக்கு மேலையும் டென்ஷன் எல்லாம் ஆகவே கூடாது. நமக்கு டைம் இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்பவே எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்? ஹலோ. சரி, நான் கிளம்பி வரேன். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ராகுலோட அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நாமெல்லாம் அவன் கூட அந்த போட்டிக்கு போக வேண்டான்னு நினைக்கிறாரு. நாம போனோம்னா அவனுக்கு ஜெயிக்கணுங்கிற டென்ஷன் அதிகமாயிடுமா. ஆனா இதுதான் ராகுல் கலந்துக்கிற முதல் போட்டி இல்லையா? நாமெல்லாம் கூட போய் அவனை ஊக்கப்படுத்தினா நல்லா இருக்கும். அவனும் சந்தோஷப்படுவான். நாமெல்லாம் அவன் கூட போறது தானே நல்லது. ஆமா சகுனியா, ராகுலுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாம் போறதுதான் நல்லது. பெரியமா, எனக்கு பெரியப்பா கால் பண்ணாரு. எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்காக தான் கால் பண்ணிருக்காரு. அட என்னடா இது, மறுபடியும் கோமாளி விஷயமா? என்னடா இது ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு? அட என்னன்னா நீங்க தலைய களைச்சு விடுறீங்க. சரி போ, பெரிய ஷெஃப் ஆக போற. எல்லாரும் இப்பவே இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய ஷெஃப் ஆயிட்டா சாருக்கு டைம்லாம் இருக்காதுல்ல. பெரியமா, பாத்தீங்களா, நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். இதுல அண்ணன் இன்னும் டென்ஷன் ஆக்குறாரு பாருங்க. என்ன சூர்யா, எதுக்கு நீ அவனை கிண்டல் பண்ற? சரி சரி, அவன் பேச்ச விடு. நீ நல்லா சமைக்கணும். நல்ல மனசார ரசிச்சு சமைச்சாதான் அதுல தானாவே ருசி கூடுன்னு சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க.
இல்ல இல்ல ஆனா இன்னைக்கு அப்பா கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு இவ்ளோ டென்ஷன் வந்திருக்காது. காலையிலேயே நீ தூங்கும்போது உங்க அப்பா உன் நெத்தியில முத்தம் கொடுத்து உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் போனாரு. உனக்கு அது தெரியாது. ராகுல் உங்க பெரியப்பா தான் ஊர்ல இல்லையே. அவரோட வேலையையும் சேர்த்து உங்க அப்பா பார்க்க வேண்டி இருக்கா. இல்லன்னா நிச்சயமா அவர் வந்திருப்பாரு. நான் வேணா அவருக்கு இப்ப ஃபோன் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் ராகுல். இப்ப அவர் மீட்டிங்ல இருப்பாரு. முடிஞ்ச உடனே அவரே உனக்கு ஃபோன் பண்ணுவாரு. சரி வாங்க எல்லாம் கிளம்பலாம். நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். ஆ. வந்தனமா வேற அர்ச்சனா வீட்ல டிராப் பண்ணணும். சூர்யா கிளம்பலாம். அம்மா நீங்களும் வாங்க, ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பலாம். ஆ. இல்ல, நான் வர மாட்டேன். ஏன்னு கேளுங்க. ஏன்? ஏன்னா நம்ம ராகுல் போட்டியில ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இவனுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு வீட்ல யாராவது இருக்கணும்ல. அதான் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். ம். இல்ல இல்ல, நிறைய ஸ்வீட் இல்ல, கம்மியா தான். சரி, நான் ராகுலுக்கு தயிரும் சர்க்கரையும் எடுத்துட்டு வரேன். ஆ? வந்தனா நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. சுகன்யா நீ போ. நான் கூட போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல. சரி சரி, அப்போ சீக்கிரம் போங்க போங்க. நீ நல்லபடியா இருக்கணும். எனக்கு இப்ப வேற எதுவுமே தோணல. இன்னைக்கே அம்மாவுக்கு இவ்ளோ பயமா இருக்குன்னே தெரியல. ஹலோ கார்த்திக், எப்படி இருக்கீங்க? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? அப்புறம் அந்த டிசைன்ஸ் ஆச்சாரிங்க பார்த்தாங்களா? பிரச்சனை எதுவும் இல்லையே, அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? நான் இங்க உட்கார்ந்து அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். முதல்ல அவங்க கிட்ட நெக்லஸ் டிசைனை கொடுத்துட்டு அதை பண்ண சொல்லுங்க. ஏன்னா அதை செய்ய தான் டைம் ஆகும். ஐயோ ஒரு நிமிஷம் அர்ச்சனா. என் வேலை நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா நீ தான் ரொம்ப டென்ஷனா இருக்க. நான் டென்ஷனாவா? இல்லையே. யார் சொன்னாங்க? என்கிட்டயே நீ மறைக்க முயற்சி பண்றியா அர்ச்சனா? என்கிட்ட சொல்ல மாட்டியா? அர்ச்சனா, என்ன விஷயம்னு கேக்குறேன்ல. அது வந்து கார்த்திக், இன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன நடந்தாலும் நம்ம குழந்தை நல்லபடியா இருக்கணும். அர்ச்சனா, அம்மாவும் பெரியம்மாவும் அந்த காலத்து மனுஷங்க. அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்க. அந்த காலம் வேறமா. அதனாலதான் அவங்க அப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா நீ அவங்க சொல்றது எல்லாம் பெருசா எடுத்துக்காத. போக போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இப்ப எல்லாம் சிசேரியன் ஆபரேஷன் பண்றது பெரிய விஷயமே இல்ல. அதான் டெலிவரிக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. உனக்கும் குழந்தைக்கும் எது நல்லதோ அதை மட்டும்தான் நம்ம செய்வோம். ஓகே கார்த்திக், நானும் நார்மல் டெலிவரிக்கு தான் ஆசைப்படுறேன். ஆனா இதெல்லாம் நம்மளோட கையில இல்ல. ஆபரேஷன் பேச்சு வந்த உடனே நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீ சொல்றது ரொம்ப சரி அர்ச்சனா. இப்ப இத பத்தி எதுவும் யோசிக்காத. ம்? குழந்தை பிறக்கிற நேரம் வரும்போது எல்லாம் தானா சரியாயிடும் பாரு. ம். நான் உனக்கு நிச்சயமா சொல்றேன். அந்த நேரத்துல நம்ம டாக்டர் கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷனை நமக்கு பெஸ்ட்னு தோணுறத நம்ம செய்யலாம்னா. உங்ககிட்ட பேசினதுல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி சரி, உங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்கும்ல, அதையெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு நீங்க அங்க உட்கார்ந்து என்ன பத்தி தான் கவலைப்படுறீங்க. அர்ச்சனா, நான் உலகத்துல எங்க வேலை செஞ்சாலும் உனக்குன்னு ஒதுக்க நிச்சயமா எனக்கு டைம் இருக்கு. நான் எப்பவும் பக்கத்திலேயே தான் இருப்பேன். என்னைக்கும் இருப்பேன். அதுவும் இல்லாம நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல, டெலிவரி நேரத்துல உன்னை விட்டு நான் எங்கேயும் நகர மாட்டேன். சரி சரி போதும். சீக்கிரமா நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. ஆச்சாரிகளும் வந்துட்டாங்க. அது சரி, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன்? உன்னோட ஃப்ரெண்டு வர போறாங்க. அவங்களோட நீ அரட்டை அடிச்சுட்டு இரு. அது உண்மைதான். சரி சரி, ராகுலோட காம்படிஷன் என்னாச்சுன்னு அவங்க கிட்ட கேட்டு சொல்லு. ம், சரி, நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேன். ஓகே பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா இங்க வரல. அதனால என்னப்பா, அப்பா வேலையில பிஸியா இருப்பாருல்ல. ஆ. சரி சரி, நீ போ. இந்த ஃபார்ம் அங்க குடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, போ போ. சரி பாட்டி, நீங்க இங்கே இருங்க. நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். ராகுலுக்கு சாப்பாடுனா எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எதுவா இருந்தாலும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவான். இன்னைக்கு பாரு, அவனே சமைக்க போறான். அதுவும் வெளிநாட்டு சமையல். ஆனா அத்தை, இது ரொம்ப பெரிய போட்டி மாதிரி தெரியுது. ராகுல்குள்ள இருக்கிற உத்வேகம் குறைஞ்சிருமோன்னு தோணுது. அப்படியெல்லாம் சொல்லாத சுகன்யா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். கண்டிப்பா அவன் ஜெயிப்பான். ஆ. சுகன்யாவா, வணக்கங்க. வணக்கங்க. நீங்களும் இந்த போட்டிக்கு தான் வந்திருக்கீங்களா? யாரு உங்க வீட்ல இருந்து கலந்துக்கிறா? வந்தனாவா?
இல்ல வந்தனா இல்ல. ஆ, உங்க வீட்ல இருந்து யார் கலந்துக்கறாங்க? என்னோட பொண்ணுதான் கலந்துக்கிறா. உங்க வீட்ல இருந்து யாரு கலந்துக்கிறாங்க? எங்க ராகுல் தான், வேற யாரு? ராகுலா? ஏன்? அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆசையும் படுறான். அதெல்லாம் சரிதாங்க. ஆனா உங்களுக்கு தான் ஒரு ஹோட்டல் பிசினஸ் இருக்குல்ல, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் இல்லனா ஃபைனான்ஸ்னு எல்லாம் ஆசைப்படணும். இப்படி சமைக்கிறதுல எப்படி ஆசை வந்தது? ஏன் உங்க பொண்ணு கூட இதுல கலந்துக்க போறா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமையல் எல்லாம் வெறும் சாதாரணம் நினைச்சீங்களா? என்னன்னு தெரியல, இந்த பொம்பளைங்க எல்லாம் தன்னோட வேலையை ஏன் இவ்வளவு குறைவா இட போடுறாங்க? எந்த ஒரு வேலையிலயும் சின்னது பெருசு சரி தப்பு எதுவுமே கிடையாது. எல்லா வேலையிலுமே விருப்பம்னு ஒண்ணு இருக்கு, ஆர்வம்னு ஒண்ணு இருக்கு, மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி எங்க ராகுலுக்கு சமையல்ல ஆர்வம் இருக்கு. உதாரணத்துக்கு சில பொண்ணுங்க விமானம் ஓட்ட ஆசைப்படுறாங்க இல்லையா? வணக்கம் ஆண்டி. வாமா, வா வந்தனா. நல்லா இருமா. நல்லா இருமா. ஆ, ஆண்டி இது அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்குமா? ஆ, ஆ, ராதிகா வரலையாமா? ஆ, இல்ல வரல. அவங்க அனன்யா கூட இருக்காங்க. அதாவது அவ தூங்கிட்டா, அதான். ஆண்டி அப்புறம் நாங்க உங்ககிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த தொட்டில அனுப்பியிருக்க கூடாது. பெரிய தப்பு தான் நடந்து போச்சு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க அந்த விஷயத்தை அப்பவே மறந்துட்டோம். அர்ச்சனா மாடியில தான் இருக்கா. நீ அவ ரூம்ல போய் அவ கூட பேசிட்டு இரு. சரி ஆண்டி. அர்ச்சனா, வந்தனா, எப்படி இருக்க அர்ச்சனா? நல்லா இருக்கேன். அப்புறம் இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்ட போல இருக்கு. ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. கொஞ்ச நாளா பிஸியா இருந்தேன், ஆனா இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். வந்து உட்காரு. ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திக்கோட வேலைக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல ரொம்ப நர்வஸா தான் இருந்தேன். எப்படி பண்றது என்ன பண்றதுனே புரியல. ஆனா ராஜன் சார் இருக்காருல்ல, கார்த்திகோட கிளையண்ட், அவர் என் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து பாராட்டி இருக்காரு. அவங்களுக்கு என் டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கான். என்னால நம்பவே முடியல வந்தனா. இப்ப நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். எல்லா வேலையும் கார்த்திகே பாத்துக்கிறாரு. இப்ப நான் இதோ இவரை மட்டும் தான் பாத்துக்கிறேன். வேற என்ன வேலை இருக்கும்? நான் உன் அண்ணன் கிட்டயும் இத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அர்ச்சனாக்கு இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்பதான் ஃப்ரீயா இருக்க முடியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நிறைய நேரம் பேசிக்கலாம். அனன்யாக்கும் 1 வயசு ஆயிடுச்சுல, அதனால இப்ப அவளை வீட்டுல விட்டுட்டு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவளை நல்லா பாத்துக்க அம்மா இருக்காங்கல்ல. உன்னோட அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? அனன்யாக்கு இப்பவே ஒரு தம்பியோ இல்ல தங்கச்சியோ வேணுமா, அதை ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாரு. என்ன? உங்க அண்ணனுக்கு வேற வேலையே இல்ல. ஓ, அப்ப ரெண்டாவது பேபி பிளான் பண்றீங்க போல இருக்கே. ஐயோ இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அனன்யா இன்னும் சின்ன குழந்தை தானே. இந்த நேரத்துல இன்னொரு குழந்தைக்கு பிளான் பண்றதுல எனக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் அவளை கவனிக்க முடியாமலே போயிடும். கரெக்டா சொன்ன வந்தனா. எனக்கு தெரிஞ்ச அண்ணா உன்னை வெறுப்பேத்த தான் அப்படி பேசியிருப்பாரு. உனக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல, சும்மா கிண்டல் பண்ணிருப்பாரு. ஓ, இன்னைக்கு நீ டாக்டர் பார்க்க போயிருந்தல்ல, பாத்தியா அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? அது டாக்டர் பார்க்க போயிருந்தேன். அது வந்து குழந்தையோட பொசிஷன் இன்னும் சரியா இல்லையா. ஆனா சரியாயிடும் நாங்க. ஒருவேளை சரியாகலைன்னா ஆபரேஷன் பண்ணணும் நாங்க. சிசேரியனா? பாருங்கக்கா, ஆபரேஷன் பண்ணணுமா? இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, கண்ணை மூடிக்கிட்டு டாக்டர் என்ன சொன்னாலும் தலையாட்டுறாங்க. கார்த்திக் நமக்கே புத்திமதி சொல்றான். எனக்கு அந்த டாக்டர் சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்ப பாத்தீங்களா, என்ன பயந்தனோ அதான் நடந்திருக்கு. எனக்கு இந்த டாக்டர் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. கார்த்திக் நாம சொல்றதையும் புரிஞ்சுக்கணும். அவங்க நன்மைக்காகத்தானே நாம இப்படி எல்லாம் சொல்றோம்னு. ஆபரேஷன் பண்றது நல்லது இல்ல சாந்தி. நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. நான் அர்ச்சனா கிட்ட பேசுறேன். கார்த்திக் திரும்பி வரட்டும், உட்கார வச்சு அவனுக்கும் புரிய வைக்கிறேன். ஆமா ஆமா, இந்த மாதிரி டாக்டர் சொல்ற எல்லாத்துக்குமே நம்ம தலையாட்டணுங்கிறது கிடையாதுக்கா. ஒரு பக்கம் அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. டாக்டர் சொல்ற விஷயத்துல டவுட் பண்ண கூடாதுன்னு எனக்கும் கார்த்திக்கும் தோணுது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும்னு தோணுது.
எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கு வந்தனா. அர்ச்சனா, எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா டெலிவரியோட டேட் நெருங்கும் போது நமக்கு எதை நினைச்சாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். எனக்கு அடிக்கடி உன்னோட ஞாபகம் தான் வரும் வந்தனா. அனன்யா வயித்துல இருக்கும்போது நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல எல்லாரும் உன்கிட்ட இப்படித்தானே சொல்லிருப்பாங்க. இத பண்ணு, இத பண்ணாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. ஒருத்தர் ஒண்ணு சொன்னா இன்னொருத்தர் இன்னொன்னு. ஆனா அர்ச்சனா, குழந்தையோட பொசிஷன் பொறுத்த வரைக்கும் டாக்டர் உன்னை ஆபரேஷன் பண்ணிக்க சொன்னாலும் அதுக்காக நீ பயப்படாத. நம்ம அம்மா சித்தியோட காலம்லாம் வேற. அப்பெல்லாம் இப்படி ஆபரேஷன் பண்ண வசதி கிடையாது. இப்பெல்லாம் டாக்டர்ஸ் ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஈஸி ஆயிடுச்சுல்ல. உனக்கு சிசேரியன் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது. இப்பெல்லாம் இது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. எல்லா லேடிஸும் பண்ணிக்கிறாங்க. அதோட இதை டாக்டரே சொல்லும்போது கண்டிப்பா நீ பண்ணிக்கணும். எனக்கும் அதுதான் சரின்னு படுது வந்தனா. அம்மா, ஆண்டி, எதுக்கு நீங்க சிரமப்பட்டு கொண்டு வரீங்க? இந்தாங்க, டீ கொடுங்க. எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம சொல்றதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு தப்பா தான் தெரியுது. இன்னைக்கு நிறைய பேசிருக்கோம்ல, டைம் போனதே சுத்தமா தெரியல. வந்தனா, என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? கொஞ்ச நேரம் இருந்து போலாம்ல? இல்ல பெரியம்மா, அது வந்து அனன்யா எழுந்துருவாள்ல. ஆ, கொஞ்சம் இரு, இதோ வரேன். இது இது எதுக்கு? அனன்யா ராகுலுக்கு. இது ஸ்வீட். ஐயோ பெரியம்மா, இதுக்கு என்ன அவசியம்? ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் ஏதாவது கொடுத்து அனுப்பிடுறீங்க. பாட்டியை நாங்க ரொம்ப விசாரிச்சோன்னு சொல்லுமா. சரி ஆண்டி. பாய் பாய் வந்தனா. அர்ச்சனா. ஜாக்கிரதையா இருன்னு. அனன்யா குட்டிய நான் ஸ்பெஷலா விசாரிச்சேன்னு சொல்லணும் என்ன? கண்டிப்பா. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். வரேன் பெரியம்மா. வாமா. கிளம்பு, பாய். அர்ச்சனா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். உன்னோட பிறந்த வீட்டுக்காரங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், டாக்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கும் கார்த்திக்கும் சரின்னு பட்டாலும் சரி, யாருக்கு என்ன தோணாலும் சரி, ஆனா நான் உனக்கு ஆபரேஷன் பண்ண விட மாட்டேன். நம்ம எல்லாரும் கொஞ்சம் வலியை தாங்கினாதான் தாய்மைங்கிற சுகத்தையே அடைய முடியும். இல்லம்மா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் முடிவே பண்ணிட்டேன். இப்பவே இதை நான் தெளிவும் படுத்திடுறேன். எங்களுக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறந்ததோ அதே மாதிரிதான் உனக்கு குழந்தை பிறக்கணும். டாக்டர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உன்னை கொஞ்சம் பயமுறுத்தி ஆபரேஷனுக்கு சம்மதிக்க வச்சிடலாம்னா எல்லாம் சரியாயிடும் அர்ச்சனா. நிறைய தடவை குழந்தை இந்த மாதிரி தான் திரும்பி இருக்கும். ஆனா டெலிவரி நேரத்துல அதுவாவே சரியாயிடும். நான் உனக்கோ கார்த்திக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ டாக்டர் பேச்செல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. கரெக்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சார், இந்த பீஸை நான் முடிச்சிட்டேன். நீங்க தானே டைம்ல எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொன்னீங்க, அதனால தான் முடிச்சிட்டேன். ரொம்ப நன்றிங்க. என்ன சார் நன்றி எல்லாம் சொல்றீங்க? நீங்க நிறைய ஆச்சரிய போட்டீங்க, அதனால தான் வேலை சீக்கிரமா முடிஞ்சது. சரி, அப்ப நான் கிளம்புறேன் சார். ஒவ்வொரு நகையா முடிக்க நாங்க உங்களுக்கு காட்டுறோம். சரி. ஒரு தடவை மிஸ்டர் ராஜன் சார் கிட்ட கேட்டுறேன். அவரு பாக்குறேன்னு சொன்னாருன்னா. ஹலோ சார், நான் தான் கார்த்திக் பேசுறேன். சார், நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க அதை பாக்குறீங்களா? வேணும்னா அதை நீங்களே வச்சுக்கலாம். ஆமா சார், வேலை கரெக்டா நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ சார். அர்ச்சனா கிட்டயும் சொல்லிடுறேன், சந்தோஷப்படுவா. இங்க வச்சிடுறேன். ராகுல் வீட்டுக்குள்ள வந்ததும் அவனுக்கு நான் ஸ்வீட் கொடுப்பேன். இப்ப வர நேரம் தான் இல்ல? கோகிலாத்த, அது கொடுங்க. வெல்லம் பாயாசம் பண்ணா அர்ச்சனாவும் ராகுலும் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கடலையும் பண்ணி வச்சிருக்கேன். ராகுலுக்கு ரொம்ப பிடிக்கும். ராதிகா, சாயந்தரமாக போகுது, ஏன் இன்னும் இவங்க வரல? கோகிலா பாட்டி, இந்த காம்படிஷன் ரொம்ப ரொம்ப பெரிய காம்படிஷன். சாதாரண காம்படிஷன் இல்ல. இதோ வந்துட்டாங்க பாருங்க. வந்துட்டானா? ஆஹா, ராகுல்? வா, வா.
வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா. பாத்தியா பெரியம்மா உனக்காக என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்க போட்டியில சமைச்சிட்டு இருந்த, நான் இங்க உனக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் சமைச்சிட்டு இருந்தேன். எனக்கு நேரமே போகல தெரியுமா? ஆனா ஒரு விஷயம், சமையல் பண்றதுல ராகுல் கிட்ட என்னால கூட அடிச்சுக்க முடியாது. சரி சொல்லு ராகுல், போட்டியோட முடிவை இன்னைக்கே சொல்லிட்டாங்களா இல்ல இன்னொரு நாளைக்கு சொல்வாங்களா? அர்ச்சனா, இன்னும் முழிச்சிட்டு இருக்கியா? குட். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? ஹாரம் ரொம்ப அழகா வந்திருக்கு. அத செஞ்சு முடிச்சு கல்லெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு. உன்னை பாராட்டி தான் ஆகணும். நல்ல விஷயம். ஆச்சாரி திறமையானவரா இருந்திருப்பாரு. யாரோ சூப்பரா ஐடியாவும் கொடுத்தாங்க. என்னாச்சு?